அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். இந்த குரல் பதிவில் இந்த முருக பக்தை அவங்க இந்த கேள்வியை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாவது நான் இதுக்குண்டான உத்தரவு வரப்போ நிச்சயமாக இதுக்குண்டான விளக்கத்தையும் இந்த கேள்விக்குண்டான சந்தேகங்களுக்குண்டான பதிலையும் சொல்லணும்னு காத்திருந்தேன். அது இன்னைக்கு கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு அதுக்குண்டான நாள் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். மடிப்பிச்சை, இந்த மடிப்பிச்சை ஏன் எடுக்கணும், எடுக்கலாமா, மடிப்பிச்சை எடுக்கிறதா என்ன கிடைக்கும் அப்படின்னு எத்தனையோ பேர் மனசில் சந்தேகங்கள் இருக்குது. மடிப்பிச்சை எடுக்கிறதுனால நம்ம வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு எத்தனையோ பேர் மனசில் குழப்பத்தோடு எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. முதல்ல மடிப்பிச்சை அப்படின்றது இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை. ராமாயணம் மகாபாரதம் காலத்திலேயே இந்த மடிப்பிச்சை பரிகாரமும் வழக்கமும் இருக்குது. இது பரிகாரம்னு சொல்கிறத விட இது மிகப்பெரிய ஒரு கர்மா பகிர்வுன்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய அளவு கர்மா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான இயற்கை கொடுத்த ஒரு வரம் தான் இந்த மடிப்பிச்சை. நம்ம குடும்பத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை நம்மளே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ரொம்ப திமிராக இருந்து எல்லாரையும் துன்பப்படுத்தி ஒரு சில சாபங்கள் வாங்கியிருப்பாங்க. அந்த சாபங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில் நிற்கும்னா, எந்த மனிதர்கள்ட்டையும் நம்மளுக்கு உதவியே கிடைக்காது. எல்லாரும் கைவிட்டுருவாங்க. எல்லாரும் கைவிட்டதுக்கப்புறம் உதவின்னு நம்மளுக்கு பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு இப்போ மருத்துவர்களே நிறைய இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலை வரப்போ, அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் நிற்கும் போது, உதாரணத்துக்கு நம்மளோட குழந்தையோ நம்மளோட தாய் தந்தையரோ இல்லை கணவன் மனைவியோ நம்ம கூட பிறந்தவங்க நம்மளுக்கு நெருக்கமானவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத வியாதி வந்துருச்சு, எவ்வளோ பணம் செலவு பண்ணியும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்தில் நிற்கிறப்போ, இல்லை நீங்கள் செய்த தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு எல்லாருமே கைவிட்டாங்க, இதுக்கப்புறம் எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை நிற்கிறப்போ, இல்லை குடும்ப உறவுகள் எல்லாருமே நம்மளை விட்டு பிரிஞ்சு நம்மளை தனித்துவமாகிட்டாங்க, இனிமேல் எனக்கு கை கொடுத்து தூக்கியோட யாருமே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போ, இயற்கைக்கிட்டையும் தெய்வத்துக்கிட்டையும் நம்ம கையேந்தி எனக்கு ஒரு வாழ்க்கை கூட அப்படின்னு கேட்கறது தான் இந்த மடிப்பிச்சை. இந்த மடிப்பிச்சை வாங்குறது வெறும் எல்லாம் காசு பிச்சை எடுக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், கிடையாது. நீங்கள் ஒரு வேளை அரிசிக்கு ஒரு காய்கறியாவோ இல்லை அரிசியாவோ இல்லை எதை நீங்கள் தானமாக பெற்றாலும் நீங்கள் ஒரு யாசகம் வாங்குறவங்க எப்படி வாங்குவாங்களோ அந்த மாதிரி உங்களோட கௌரவம் உங்களோட அந்தஸ்து எல்லாத்தையுமே கீழே ரோட்டில் வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு, நான் ஒன்றுமே கிடையாது, ஜீரோவா நிராயுதபாணியா, யார் உதவியும் கிடைக்காம, எந்த உதவியும் எனக்கு யாரும் செய்ய முடியாமல் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், இயற்கையே தெய்வமே எனக்கு ஒரு வாழ்க்கை கூட கேட்குறேன் அந்த மடிப்பிச்சை. இந்த மடிப்பிச்சை எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கர்மா பகிர்தலை கொடுக்கும். அதுக்குன்னு எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் போய் எடுக்கணும் அவசியமும் கிடையாது. இயற்கை யாருக்கு அனுமதி கொடுக்குதோ, யாருக்கு அந்த விதி மாறன்றோ அவங்க தான் மடிப்பிச்சை எடுப்பாங்க முதல்ல. அதே மாதிரி இந்த மடிப்பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு யாசகம் போடுறதும் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தான். அதனால் அந்த மாதிரி மடிப்பிச்சை எடுக்கிறவங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா அது அவங்கள கடந்து போகாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை போடுங்க. அந்த மடிப்பிச்சை எடுத்து நீங்கள் என்ன செய்கிறேன்னு வேண்டிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் கோயில் நோண்டியில் போடுறீங்களா, இல்லை அந்த மடிப்பிச்சையை வாங்கி நீங்கள் அது மூலயமா 4 பேருக்கு சாப்பாடு வைக்கிறீங்களா, எது பண்ணாலும் நியாயம்தான். உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ, நீங்கள் மடிப்பிச்சை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் அந்த இயற்கை உங்களுக்கு மனசில் ஒரு எண்ணத்தை விதைக்கும். இந்த காசு எடுத்து நம்ம இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, தெய்வ குழந்தைங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி மடிப்பிச்சை எடுத்தேன்னா நான் கேட்பேன், அம்மா உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்து நீங்கள் மடிப்பிச்சை எடுத்தீங்களா, இல்லை இந்த தெய்வ குழந்தை உதவி பண்ணுறதுக்காக யாசகம் போட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் எனக்கு ஒரு குறை இருந்துச்சு, அது சரியாகணும்னு சொல்லி வேண்டி மடிப்பிச்சை எடுத்தால் சரியாயிடுச்சு அப்படின்றப்போ நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தெய்வ குழந்தைகள் தான், நீங்களே போய் நேரடியாக போய் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அது அவங்க பண்ணுறது தான் மிகப்பெரிய அந்த கர்மாவுக்கு தீர்வாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நான் தெய்வ குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கவே மாட்டேன். சில சமயங்களில் என் கண் கூட நான் பார்க்குறேன் அதை. ஒரு சில பேர் ஏன்னா நீங்கள் புண்ணியம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது, அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த மடிப்பிச்சையும் கூட. அதனால் மடிப்பிச்சை நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசு சொல்லும், இயற்கைக்கிட்டே அனுமதி கேளுங்க எந்த கோவில் எடுக்கணும்ட்டு. திருச்செந்தூரில் எடுக்கிறதுக்கு காரணம், திருச்செந்தூரில் காலங்காலமாகவே இந்த யாசகம் வாங்குகிற வழக்கம் இருந்துட்டதுனால இப்பயும் அது தொடர்ந்து நடக்குது. நான் வடபழனி கோயிலில் கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன் யாசகம் வாங்குறது. மடிப்பிச்சை பெண்கள் மட்டும் எடுக்கிறது கிடையாது, ஆண்களும் தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்காக நீங்கள் அதை போகிறீங்க அப்படின்னு பொறுத்து இருக்குது. எந்த வழியுமே இல்லை, எல்லாருமே என்னை கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்துச்சுனால், அப்போ இயற்கைக்கிட்டையும் தெய்வத்துக்கிட்டையும் நம்ம கையேந்தி நிற்கிறது அந்த மடிப்பிச்சை.
அதே மாதிரி மடிப்பிச்சை செய்ததுக்கப்புறம் சாமி பார்க்கலாமா, சாமி பார்த்ததுக்கப்புறம் மடிப்பிச்சை இருக்கணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி எந்த ரூல்ஸுமே கிடையாது. உங்கள் விருப்பம் தான். கூடுமான வரை சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எப்போ இந்த மாதிரி மடிப்பிச்சை எடுக்கிறீங்களோ அது மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் கர்மாவை மாற்றும். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறது தான் விதின்னு இருக்கும். ஆனால் அவங்க சில சமயத்தில் வந்து அதிகமான ஆடம்பரமாக இருக்க ஏதோ ஒரு வகையில் துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களையும் இயற்கையை ஒரு நாள் உணர்த்துற அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கான உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஸோ மடிப்பிச்சை எடுக்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் அப்படின்னு எதுவும் இல்லை. பட் என்னோட கர்மாராய்ச்சி நான் உணர்ந்தது வந்து இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அதை செய்கிறப்போ ஒரு எவ்வளோ பெரிய மோசமான விதி இருந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை இருந்தாலும், கண்டிப்பாக அந்த இயற்கை கருணையோட உங்களுக்கு அந்த வாழ்க்கையை மாற்றி கொடுக்குன்றது வந்து உண்மை. முருக பக்தர்கள் மட்டும்தான் மடிப்பிச்சை எடுக்கணும்னு கிடையாது. யாராக இருந்தாலும் உங்களோட தலகணத்தையும், நம்ம இருக்கிற அந்தஸ்தையும், கௌரவத்தையும் நம்மளே இறக்கி வச்சுட்டு, நான் இயற்கையோட சமமாக வாழ்றதுக்கு சமம் தான் இந்த மடிப்பிச்சை. எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி.